8 சவரன் திருட்டு வழக்கில் மனைவி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து பேட்டி கொடுத்த ஆட்டோ ஓட்டுநரான கணவன் ஏற்கனவே பயணியிடம் 4 சவரன் நகை திருடியதும் அம்பலமாகியுள்ளது. மனைவியை காப்பாற்ற செய்தியாளர்களிடம் கொடுத்த பேட்டியை அமெரிக்காவில் இருந்து பார்த்த இளைஞர் அளித்த புகாரில் ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியை தொடர்ந்து கணவரும் திருட்டு வழக்கில் சிக்கியது எப்படி? கோவையைச் சேர்ந்தவர் ஸ்ரீ நிஷாந்த். அமெரிக்காவில் பணியாற்றும் இவர் விடுமுறைக்காக கடந்த ஆண்டு இறுதியில் கோவை வந்துள்ளார். டிசம்பர் 13ஆம் தேதி சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்தவர் பின்னர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது நண்பர்களை சந்தித்துள்ளார். அங்கு அவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது. பின்னர் கோயம்பேடு பேருந்து நிலையம் செல்வதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறியுள்ளார். போகும் வழியில் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என ஆட்டோ ஓட்டுநரிடம் கூறிவிட்டு போதையில் அயர்ந்து தூங்கியுள்ளார். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஸ்ரீ நிஷாந்தை விடிய விடிய ஆட்டோவில் வைத்து சுற்றியுள்ளார். லேசாக போதை தெளிந்த நிலையில் இருந்த ஸ்ரீநிசாந்திடம் போனை பெற்று அவரது தந்தை ராஜாராமை ஆட்டோ ஓட்டுநர் தொடர்பு கொண்டுள்ளார். மகன் போதையில் இருப்பதாகவும் எங்கு விட வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். அவர் மடிப்பாக்கத்தில் உள்ள மகனின் நண்பர் வீட்டில் விட்டுவிடும்படி அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் மடிப்பாக்கத்தில் இறக்கிவிட்டவர் ஆட்டோ கட்டணமாக ஸ்ரீநிசாந்தின் நண்பரிடம் 8000 ரூபாய் கேட்டு வாங்கிச் சென்றுள்ளார். நண்பர் வீட்டில் ஓய்வெடுத்துவிட்டு போதை தெளிந்த பின் பார்த்தபோது தனது கழுத்தில் இருந்த 4 சவரன் செயின், 80,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் ஆகியவை காணாமல் போனது தெரியவந்தது. எனினும் அது எங்கு தொலைந்தது என தெரியாத நிலையில் கோயம்புத்தூர் சென்று குடும்பத்தினரை பார்த்துவிட்டு ஸ்ரீநிஷாந்த் அமெரிக்கா சென்று விட்டார். தனது நகை வாட்சை திருடியது யார், தன்னை ஆட்டோவில் அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் யார் என தெரியாததால் போலீசில் புகார் அளிக்கவில்லை. இருப்பினும் தன்னை ஏமாற்றி நகை வாட்சை பறித்த நபர் யார் என யோசித்துக் கொண்டே இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் பட்டினப்பாக்கத்தில் தனியார் நிறுவன உயரதிகாரி வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த ஹாசினா மீது 8 சவரன் நகை திருடியதாக பட்டினப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து ஹாசினா கடந்த ஜனவரி 30ஆம் தேதி கழுத்தை கத்தியால் கீறிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். காவல்துறை டார்ச்சரால் தான் தனது மனைவி ஹாசினா தற்கொலைக்கு முயன்றதாக செய்தியாளர்களிடம் ஹாசினாவின் கணவரான ஆட்டோ ஓட்டுநர் ஷபீர் அகமது தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்ததை ஸ்ரீ நிஷாந்த் அமெரிக்காவில் இருந்து பார்த்துள்ளார். அதில் மனைவியின் திருட்டு வழக்கில் காவல்துறை மீது குற்றம் சாட்டிய ஷபீர் அகமது அதன் காரணமாக மனைவி தற்கொலைக்கு முயன்றதாக கூறியிருந்தார். இந்த ஆட்டோ ஓட்டுநர்தான் தன்னை அழைத்துச் சென்றார் என்ற ஞாபகம் நிஷாந்திற்கு வந்துள்ளது. மேலும் மடிப்பாக்கத்தில் இறக்கிவிட்ட போது பணம் கொடுத்த நண்பருக்கு அந்த பேட்டியின் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி கேட்டுள்ளார். அவரும் ஆட்டோ ஓட்டுநரை உறுதி செய்துள்ளார். இதையடுத்து கோவையில் வசிக்கும் தனது தந்தை ராஜாராமிற்கு தகவல் சொல்லியுள்ளார். அவர் பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஷபீர் அகமதுதான் நிஷாந்திடம் நகை வாட்சை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.